கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் ஒருவர் நேற்று யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது துப்பாக்கிதாரிகளுக்கு உதவி செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது குறித்த மேலதிக விவரங்களையும், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரபலமான வர்த்தக நிலையம் ஒன்று நேற்று கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக அந்த வர்த்தக நிலையம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது, அங்கு என்ன நடந்தது, இது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்கலாம். ரணில் விக்ரமசிங்க புதிய முயற்சி ஒன்றில் ஈடுபட போகின்றாராம். அப்படி என்ன முயற்சியில் ஈடுபட போகின்றார், அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரம் இருக்கிறது. 2 விதமான அர்த்தங்கள் தரக்கூடிய ஒரு கேலிச்சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று அதிலே 45 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரும் தப்பியோடி மானிப்பாயில் போயிட்டு பதுங்கி இருக்கும்போது கைது செய்யப்பட்டவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது சம்பவம் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அப்போ அந்த செய்தியை நாங்கள் சொல்லிக்குள்ள அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க, யாரோ ஒரு சில ஆட்களுடைய உதவி இல்லாமல் இவர்கள் யாழ்ப்பாணம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் யாழ்ப்பாணம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இந்தியாவுக்கு போயினோம்னு சொன்னால் அப்போ முதலையெல்லாம் கதைச்சி பேசி டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி காசெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் போயிருப்பினோம் கட்டாயம். அதுவும் மானிப்பாயில் போயிட்டு பதுங்கி இருக்கணும்னு சொன்னால் கட்டாயம் அங்கே யாரோ உதவி செய்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று உடுவில் பகுதியில் வைத்து. என்னென்னா அவர் காரில் போய் கொண்டு வந்துருக்கிறார் அந்த குறிப்பிட்ட நபர். அப்போ போலீஸார் பின்னால் துரத்தி கொண்டு போயிட்டு அந்த நபரை கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்து அவற்றை காரை செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே பெரிய ஒரு வாள் ஒன்று இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் போதை மாத்திரைகள் இருந்திருக்குது. போதை மாத்திரை வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார் இன்னும் தெரியல. 5000 வரையான போதை மாத்திரைகள் இருந்ததாம் காருக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் அந்த காரினுடைய நம்பர் பிளேட்டே ஃபேக் நம்பர் பிளேட், போலியான நம்பர் பிளேட் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதிலேயே 3 குற்றங்கள் வந்துட்டுது. அதுக்கு பிறகு இந்த கொட்டாஞ்சேனை துப்பாக்கிதாரிகளுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு. எனவே உடனடியாகவே குறிப்பிட்ட இந்த நபர், அவருக்கு 30 வயதாம், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் கும்பல் மற்றும் வன்முறை கும்பல்களோட இவருக்கு நெருக்கமான தொடர்பு இருக்காம் என்று சொல்லப்படுகிறது. பேர் விவரங்கள் வெளியில வரையில இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து செல்லப்படுவார் என சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட அந்த 3 பேருமே இப்போ கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடமும் கடுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே இப்போ உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிலங்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாலேயும் வடபகுதியில் இருக்கக்கூடிய எங்கடையாக்கள ஒரு தொடர்பு, ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே வருது. பொதுவாக சொல்கிறது தானே, வடக்கு தெற்கு என்று சொல்லி பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், இலங்கை தீவில் ஒற்றுமையாக இருக்கணும், இன ஒற்றுமை வேணும் என்று சொல்லி. அதுக்காக இன ஒற்றுமையை இதிலேயே காட்டுறது தானே. வவுனியா நீதிமன்றத்துக்கு நேற்றைய நாளில் ஒரு வித்தியாசமான நபர் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருந்தார். ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெக்கோ சமன் அவர்களுடைய மனைவி ஷாதிகா லக்ஷானி. அவாக்கும் வவுனியா நீதிமன்றத்துக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டிங்கன்னு சொன்னால், ஏனெண்டா அவையின் செயல்பாடுகள் முழுக்க அங்கே தென்னிலங்கையில் தென்பகுதியில் தானே. அப்போ அங்கே இருக்கிறார்களுக்கு வவுனியா நீதிமன்றத்தில் என்ன அலுவல் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் அலுவல், அதுதான் தொடர்பு. ஏன்னு சொன்னால் பெக்கோ சமன் போலியான பாஸ்போர்ட்டுகள் தயாரிக்கிறதுக்கு வவுனியாவில் இருக்கக்கூடிய குடிவரவு குடியகல்வு திணைக்களம் இருக்குது தானே, அங்கே வேலை செய்கிற ஒரு அதிகாரியோ ஒரு சில அதிகாரிகளோ உதவி செய்திருக்கணுமாம். எனவே கொழும்பில் போயிட்டு பாஸ்போர்ட் எடுத்தால் பிடிபடுவோம்ன்றதுக்காக இன்னும் தெரியலை, வவுனியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பயன்படுத்திக்கணும். நான் இப்போ தானே சொன்னான், தென்னிலங்கையில் நடக்கிற ஒவ்வொரு குற்றங்களுக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு வகையில் எங்கடையாக்களும் உதவிக்கு இருக்கணும் பின்னுக்கு சொல்லி அது இதிலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே வவுனியாவில் இருக்கக்கூடிய குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளை தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்று வவுனியா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார் பெக்கோ சமனினுடைய மனைவி.
உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பெக்கோ சமனினுடைய மனைவி மற்றது செவ்வந்தி என எல்லாருக்குமே வந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தது, அதுவும் மொரீசியஸ் நாட்டு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தது ஜேகே பாய். எனவே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கத்தானே வேணும் பவுனியால. அதனால நேற்று நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கு வந்து இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே 24ஆம் தேதி திரும்பவும் ஷாதிகா லக்ஷானி வவுனியா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமல் ராஜபக்ஷ படும்பாடு. உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் 21ஆம் தேதி ஒரு ஊர்வலம் போப்புறோம் என்று சொல்லி தேவையில்லாமல் அறிவித்து இப்போ அந்த ஊர்வலம் நடக்குமா நடக்காதான்றதே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்லி போட்டுது, நாங்கள் இந்த ஊர்வலத்துக்கு வரவும் மாட்டோம், கலந்து கொள்ளவும் மாட்டோம், கேட்டு குறைக்கைங்கோ இப்பயே சொல்லி போட்டோம் என்று சொல்லி எல்லாருமே முற்கூட்டியே சொல்லி போட்டோம். இப்போ நாமல் ராஜபக்ச தான் தனியாக நிற்கிறார். அப்போ இருக்கிற 1-2 பேரையாவது விடக்கூடாதுக்காக 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷமா ஒரு ஏரியாவுக்கு போகாமல் இருந்தவர் நேற்று போயிருக்கார். அந்த ஏரியா எதுன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்குது தானே, அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமை காரியாலயத்துக்கு நேற்று போய் சொல்லியிருப்பா போடக்கு, உங்களை விட்டால் எனக்கு வேற கதியே இல்லை, நீங்களும் கைவிட்டீங்கள்னு சொன்னால் என்ற கதி அதோ கதியாக போயிடும், மான மரியாதையெல்லாம் போயிடும், எப்படியாவது கலந்து கொள்ளுங்கோ, எப்படியாவது இந்த பேரணியை நடத்தியே தீரணும், ஏன்னு சொன்னால் கட்டாயம் நடத்துவேன் சொல்லி நான் வேற வெளியில் சொல்லி போட்டேன் என்று சொல்லி ஏதாவது கதைச்சிருப்பா போடக்கு. 10 வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமை காரியாலயத்துக்கு சென்று நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அவரை சந்திச்சு மற்றும் ஏனைய ஆட்களையும் சந்திச்சு எப்படியாவது நீங்க உதவி செய்யுங்க, கைவிட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கார் நாமல் ராஜபக்ஷ. இப்ப நவம்பர் மாதம் 21ஆம் தேதி ஊர்வலம் நடக்குமா நடக்காதான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு பிரபலமான வாகனம் விற்பனை நிலையம் ஒன்று நேற்று கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த வர்த்தக நிலையத்தை சுற்றி வளைத்து தீவிரமான தேடுதல் வேட்டைகளை மேற்கொண்டார்கள். யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கி நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு தான் போலீசார் போயிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் சட்டவிரோதமான சொத்துக்கள் குவிக்கப்பட்ட அந்த வழக்கில் தான் இந்த சோதனைகள் இடம்பெற்றது. உங்களுக்கு தெரியும், இப்போ அண்மை காலமாகவே வந்து யாழ்ப்பாணத்தில் இன்னும் நிறைய பேருக்கு எதிராக சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் குவித்தார்கள் என்கின்ற பேரில் வந்து வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த வர்த்தக நிலையமும் சுற்றி வளைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் பரிசுத்துறை வீதியில் ஆனைப்பந்தி இருக்குத்தானே, ஆனைப்பந்தியில் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தக நிலையம், வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலவள அந்த கடை எதென்று சொல்லி. எனவே அந்த கடை தான் நேற்று தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. எனவே சட்டவிரோதமான சொத்துக்கள் குவிச்சார்கள் என்கின்ற சந்தேகத்தில் தான் போலீஸ் போனது செக் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே போன இடத்துல வந்து இன்னும் ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்ததாம் போலீஸாருக்கு. என்னென்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள், அது கடையினுடைய முதலாளியா அல்லது அங்கே வேலை செய்கிற ஊழியரா யாருன்னு தெரியல, அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து இன்னும் ஒருவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு படம் ஒன்று அனுப்பியிருக்கார். அதை என்ன படம் என்று சொன்னால், கையில் துவக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று போட்டிருக்கார். எனவே துவக்கு வச்சுக்கிறதே பிழை, பிறகு அதை படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் இன்னும் ஒரு ஆளுக்கு அனுப்பியிருக்கார். அதுவும் வந்து பிடிபட்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தமாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஆக்கள் வந்து துவக்குகளோட பிடிபடுறதும் கூட அதிகரித்து கொண்டு வருது. இதுக்கு முதல் வாளுகளோட பிடிபடுறது, போதை மாத்திரைகளோட பிடிபடுறது, அது எப்பவுமே நடக்கிறது தான். ஆனால் துவக்களோட பிடிபடுறதும் கூட இப்போ கொஞ்ச காலமாக இடம்பெற்று கொண்டு வருது. எனவே இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. சும்மா தங்கடபாடில் இருக்கிற சாதாரண மக்களுக்கும் கூட இதனால் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இதெல்லாமே வந்து தவிர்க்கப்பட வேணும். ரணில் விக்ரமசிங்க ஒரு புதிய முயற்சி ஒன்றில் ஈடுபட்டிருக்கிறார். அதென்ன முயற்சி என்று சொன்னால், படிப்பிக்க போகிறாராம். யாருக்கு படிப்பிக்க போகிறாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி தானே, இலங்கையில் மூத்த அரசியல்வாதி தானே, அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குன்னு தானே. எனவே தான் கற்றுக்கொண்ட பாடங்கள், அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து இளைய தலைமுறைக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாராம். அப்போ அவருடைய கட்சியாகிய ஐக்கிய தேசிய கட்சி ஒரு புதுசாக ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கணும். லேர்ன் வித் ரணில் என்று சொல்லி, லேர்ன் வித் ரணில், ரணிலுடன் சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதன் மூலம் நீங்கள் ஆன்லைனில் வந்து கேள்விகள் கேட்க முடியுமா. அந்த கேள்விகளுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க பதில் சொல்லுவாராம். அவர் வந்து பெரிய படிப்பாளி தானே, ஹாஸ்பிட்டலில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும்போதே கூட பாரிஸ் ஜோன்சன் புத்தகம் படித்தவரோ இல்லையோ, அப்போ அறிவாளி தானே, அப்போ அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் தானே. அதனால் வந்து லேர்ன் வித் ரணில் என்று சொல்லி இப்போ புதுசாக ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் சொன்னாங்க, ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பெடுக்க போகிறார், இந்த அரசாங்கம் வந்து கவலை போகுது, பொருளாதாரம் வீழப்போகுது, இனி ரணில் விக்ரமசிங்க வந்து நாட்டை பொறுப்பெடுக்க
எடுக்கிறத தவிர வேறு வழியே இல்லை, ரணிலை விட்டால் இலங்கையை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் காலத்துக்கு போது சொல்லி கொண்டுச்சு. பிறகு நினைக்கிறேன் அந்த பிளானை வந்து கைவிட்டுட்டோம் போகிறதுக்கு. நாட்டெல்லாம் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நாடு நல்லா தான் இருக்குது, நாங்கள் பேசாமல் படிப்பிப்போம்னு சொல்லி இப்போ படிப்பிக்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கார். எனவே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ரணில் விக்ரமசிங்க விட்ட ஒரு கேள்வி கேட்கறதாக இருந்தால் என்ன கேள்வி கேட்பீங்கள்? அவர்கிட்ட வந்து ஆன்லைனில் என்ன கேள்வியும் கேட்கலாமாம், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாராம். சரியோ? அப்போ நீங்கள் கேட்குறதாக இருந்தால் என்ன கேள்வி கேட்பீங்கள்? கீழே போடுங்க. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த ஒரு கேலி சித்திரம். இதுக்கு வந்து 2 விதமான அர்த்தங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்தவர் தானே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதியை வந்து ஒரு மேஜிக் செய்கிற மேஜிக் மேன் மாதிரி வரையப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணுறார், ஒரு பெட்டியை திறக்கிறார், ஒரு மந்திர பெட்டி என்று வைங்கோவன். அந்த பெட்டியை வந்து இப்படி திறக்கிறார். அதில் வந்து பட்ஜெட் 2026 எழுதப்பட்டிருக்கிறது, 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் என்று. அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டபுள் கேப் வாகனம் ஒன்று இருக்குது. அப்போ எம்பிமாருக்கு சொன்னவர் தானே டபுள் கேப் வாகனம் தர்றேன்னு சொல்லி. அப்போ அந்த பெட்டியை திறக்கும்போது அங்கால நிறைய பேர்ட்ட கை வந்து நீளுது. எல்லாமே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் கையை நீட்டி நம்ம அந்த டபுள் கேப் எடுக்கிறதுக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஏழை குடிமகன் கையில் ஒரு தட்டை வச்சு கொண்டு, அவரை யாருமே திரும்பி பார்க்கல, அவர் தண்ட பாட்டில் ஒரு கையில் ஒரு தட்டை வச்சு கொண்டிருக்கிறார். எனவே இந்த பட்ஜெட் வந்து ஏழைகளுக்கானது இல்லை, இது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகை வழங்கத்தான் என்று சொல்லி இப்போ ஒரு சில எதிர்க்கட்சியாக்களும் அதை சொல்லி கொண்டிருக்கணும். எனவே அதை காட்டும் விதமாக இது வரையப்பட்டிருக்கலாம் ஒன்று. 2வது வந்து இங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்கே பின்னுக்கு நிற்கிற அந்த ஏழை அவரை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை, தங்களுக்கு டபுள் கேப் வந்தால் போதும் என்று சொல்லி பாஞ்சு விழுந்து கையை நீட்டுற மாதிரியும் இதுக்கு ஒரு இன்னொரு அர்த்தம் எடுக்கலாம். எனவே எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் சாதாரண குடிமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அர்த்தத்தில் வந்து ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்திருக்கின்றார். எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.